behavior which leads to spoil the society and Tamil Nadu into danger. தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும். செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசியல் களம் மட்டும் இல்லாம ஓவராலா இந்தியாவுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் களத்துல ஆரிய கோட்பாடை எதிர்த்து இங்க திராவிட கோட்பாடு உருவாக்கப்பட்டது. அந்த திராவிடம் அப்புறம் 2, 3ஆ உடைஞ்சு, சிதறி, சுக்குநூறாகி, அதுக்கப்புறம் இந்த திராவிடம் அப்படின்றது ஒரு பொய்யிப்பா. அது தமிழர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி இங்க தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாடு இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த சூழல்ல நான் திராவிடம் என்னுடைய ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லி உள்ள களத்துக்குள்ள குதிச்சிருக்காரு நம்ம மானங்கெட்ட மக்கு தலைவர், தற்குறி தலைவர் திரு விஜய் அவர்கள். சரி, அவரு உள்ள குதிச்சுட்டாரு. உள்ள குதிச்சு என்ன பண்ண போறாருன்னு பார்த்தோம்னா, அவரு என்ன பண்றதுன்னே தெரியாம அவர் சுத்திட்டு இருக்காரு. அதுதான் பார்க்க பரிதாபமா இருக்கு. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அதிமுகவுலருந்து டிவிகேக்கு குதிக்கும்போது, நான் அதிமுக ஒரு நல்ல ஒரு தலைவர விட்டுட்டாங்க, இழந்துட்டாங்க. தொடர்ந்து அதிமுக ஒரு பிளவு நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அதிமுக உடைஞ்சுதுடா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்பதான் எனக்கு புரியுது. அதிமுக களவு எடுத்திருக்கு. அவங்க கட்சியில தேவையில்லாத ஒரு மக்கு சாம்பிராணிய இந்த தற்குறி கூட்டத்துக்கு வழிநடத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. செங்கோட்டையன்லாம் நான் என்னமோ ஏதோ நினைச்சேங்க. ஒரு 9 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியவாதி. அந்த மனுஷன் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் பார்த்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் பார்த்திருக்காரு. ஏதோ ஒண்ணு அவருக்குள்ள இருக்குப்பா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அவரு இப்ப சமீபத்துல ஒரு மேடையில ஏறி பேசிட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு சளி புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு விசில் அடிக்க கத்துக் குடுங்க. சளி போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு மக்கு சாம்பிராணிய வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. உண்மைக்குமே அதிமுக தப்பிச்சுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மைக்குமே அதிமுக தப்பிச்சிருக்கு. ஒரு ஒரு 9 தடவ சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ஒரு மனுஷன், இன்னைக்கு அவர் நிலைமைய பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தில பேசியிருக்கும்போது சொல்றாரு, கருணாநிதி அந்த குடும்பத்த அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதாவால மட்டும் தான் முடியும். வேற யாராலயுமே முடியாதுன்னு சொல்லி, டிவிகே பிரச்சாரத்தில அவரு பேசுறாரு. ஆக்சுவலா அவர் உண்மையா தான் சொல்லியிருக்காரு. அந்த கருணாநிதி குடும்பத்த அழிக்கணும், ஒழிக்கணும். அந்த குடும்பம் நமக்கு வேணாம் அப்டின்னா, அது எம்ஜிஆர், ஜெயலலிதாவோட மட்டும் தான் முடிஞ்சிருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் இல்ல. இப்போ வேற யாராலயுமே திமுக அழிக்க முடியாது. அதான் அதான் உண்ம. நீங்க வேணா பாருங்க, இந்த தேர்தல்ல மீண்டும் திமுக ஆட்சியில அமைக்க போறான். இது மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தற்கொலை கூட்டமா தான் இருக்கும். நான் அங்கிட்டும் போமாட்டேன், இங்கிட்டும் போமாட்டேன். தானும் திங்க மாட்டேன், மத்தவனுக்கும் குடுக்க மாட்டேன் அப்டின்ற பேர்ல, இங்க ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நாட்ட திருத்த வரேன்னு சொல்லி விஜய் உள்ள குதிச்சிருக்காரு. ஆனா, அவருடைய தேர்தல் பத்திரம், அது வேட்புமனு இருக்குல்ல, அதுவே அவரால ஒழுங்கா திருத்த முடியல. தடவ குடுக்குறாரு மிஸ்டேக். 2வது தடவ குடுக்குறாரு மிஸ்டேக். 3வது தடவ வேற திருத்தி குடுத்துருக்காரு. உன்னுடைய ஒரு வேட்புமனுவே உன்னால திருத்த முடியலையே! நீலாம் நாட்ட எங்க திருத்த போறன்னு சொல்லி, இங்க கமெண்ட்ஸ்ல பாதி பேர் நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்குறான், விஜய. இங்க இது போதாதுன்னு குறைக்கு விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போறாரு. ஒரு அலப்பறைய குடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டத்தலாம் அடையாளம் காட்டுறாரு. காட்டிட்டு மறுபடியும் சென்னைக்கு வராரு. அ சென்னைக்கு சரி ஏதோ அண்ணல் பறக்க ஏதோ பேச போறாருன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு பர்மிஷன் குடுக்கல. ஸோ நாங்க பேச முடியாது. நாங்க வீட்டுக்குள்ள படுக்க போறோம்ன்னு சொல்லி பனையூர்ல போய் படுத்துட்டாரு. இது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல. இதுல ஆதவ அர்ஜுனா, அ கொஞ்ச நாள் போய் பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் ஆணையம் மட்டும் இந்த தமிழ்நாட்ட டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, டெஃபினட்டா எங்க தலைவர் பிரச்சாரம் பண்ணி, அப்படியே புடுங்கி தள்ளிடுவாருன்னு பேசிக்கிருந்தானுங்க. ஆனா இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, திமுக தான் காரணம். எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ண விடாம திமுக தடுக்குது. ஸ்டாலின் இப்ப முதலமைச்சரே கிடையாது. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது. தமிழ்நாடு அரசினுடைய கண்ட்ரோல்ல இந்த தமிழ்நாடு இப்ப இல்ல. எலக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல இந்த தமிழ்நாடு இப்ப இருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த ஸ்டேட்லாம் எலக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அவைங்க இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, திமுக தான் காரணம்ன்றானுங்க. இப்போ உங்க ஆளு வேட்புமனுவ 3 தடவ தப்பா எழுதி கொண்டு போய் குடுத்துருக்கான். இதுக்கும் காரணம் திமுக தானா? இதுக்கும் காரணம் ஸ்டாலின் சார் தானா? என்னதாங்க சொல்ல வர்றீங்க நீங்க? நல்லா கவனிங்க. திமுகவை மாற்றினால் நான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆதவ் சொன்னாப்படி. அடுத்து எஸ்ஓபி இல்லன்னா நான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எம்சிசி வந்தா தான் நான் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கமிஷனரையே மாத்தணும்னு இப்ப புதுசா பேட்டி குடுத்து வச்சுட்டு இருக்காரு. கமிஷனரே மாத்துங்க. அப்பதான் என்னால பிரச்சாரம் பண்ண முடியும்னு ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா 6 அடி வளர்ந்திருக்காரே தவிர, அவருக்கு 1/2 அடி கூட அவருக்கு மூளை இல்லங்கிறத ரொம்ப தெளிவா அவரு காமிச்சு குடுத்துட்டாரு. ஏய்! கமிஷனர மாத்த சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆளு.
அடுத்து போற போக பார்த்தா, அ ரோட்ல நான் போயிட்டு இருக்கேன். டிராஃபிக் போலீஸ் என்னைய தடுக்குறாங்க. டிராஃபிக் போலீஸ மாத்துங்க. அப்பதான் பிரச்சாரம் பண்ண முடியும்னு சொன்னாலும் சொல்லுவான் போல தலைவன். என்ன கான்செப்ட்ல இவங்க எலக்ஷன சந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்றாரு, "நான் ஓட்டுக்கு பணம் குடுக்கவே மாட்டேன்" அப்படின்றாரு. அப்ப இந்த வெள்ளி தட்டு, இந்த வெண்கல பாத்திரம் இதெல்லாம் பதுக்கி வச்சிருந்தது யாரு? உங்க டிவிக்கே தானே! உங்களுடைய அந்த ஐஆர்எஸ் அதிகாரி, இந்த முன்னாள் அதிகாரி இப்ப உங்க கட்சியில சேர்ந்திருக்காரே, அவரு தானே! ம். இ ஓட்டுக்கே பணம் குடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. அத கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும். நான் பணம் குடுக்க மாட்டேன். ஆனா தட்டு குடுப்பேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்க. வெண்கல கிண்ணம், டிஃபன் பாக்ஸ் குடுப்பேன்னு இறங்குறீங்க. இத தான் நம்ப முடியல. நீங்க என்ன எந்த ஒரு மாற்று அரசியலுமே பேசல. இதுல நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஒரு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். பல பேர் வந்து டிவிக்கேல வாழ்க்கை அழிக்க போறாய்ங்கன்னு மட்டும் ரொம்ப தெரிஞ்சு போச்சு. ஒரு பையன் ஆக்சிஸ் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்திருப்பான் போல. வேல பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் எங்க தலைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையே விட்டுட்டு வரேன். என்னோட உச்சத்த விட்டுட்டு வரேன்னு சொல்லி, பார்க்குற வேலைய விட்டுட்டு இன்னைக்கு விஜய்க்கு சொம்பு அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் நிலைமைலாம் எங்க போகுதுன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி நம்பி பல நபர்கள் வந்து களத்துக்குள்ள வந்து பொருளாதாரத்த இழந்து, அரசு வேலைய இழந்து, தன்னுடைய அடிப்படை தேவைகள கூட இப்ப பூர்த்தி பண்ண முடியாத சூழல்ல நெறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பேராவூரணி திலீபன் இருக்கார்ல, அவர் மாதிரியான ஆட்கள்லாம் கவர்மெண்ட் வேலைய விட்டுட்டு உள்ள வந்தவரு. அரசியல் களத்துக்குள்ள. இன்னைக்கு அடிப்படை வசதி கூட அவருக்கு இல்லாத ஒரு ஒரு சூழல்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் அவர பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா, பரிதாபமா தான் இருக்கு ஒரு சில நேரத்துல. அப்போ இந்த மாரி அரசியல நம்பி பொருளாதாரத்த இழந்து, தன்னுடைய குடும்ப கஷ்டத்த உணராம, இந்த மாரி வர பசங்களெல்லாம் யாரு பார்த்துப்பா? யாரு பார்த்துப்பா? என்ன விஜய் வந்து பார்த்துக்க போறாரா? வாய்ப்பு இல்லல்ல. இதெல்லாம் இவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இது போதாத குறைக்கு எங்க ஊரு அந்த டிவிகே வேட்பாளரு, அவன் யாரு? சந்திரகாண்டி அப்பனா? அந்த ஆளு வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு, ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்கான். என்னன்னு போய் பார்த்தோம்னா, "என் மீது கஞ்சா வழக்கே இல்ல. என்னுடைய பொண்ணு வந்து பெரிய பொண்ணு. ஸ்கூல் படிக்கிறா. என்னுடைய மனைவி வந்து டீச்சரா இருக்காங்க. அவங்களலாம் வந்து கலாய்க்கிறாங்க. அவங்களலாம் வந்து அசிங்கப்படுத்துறாங்க என் பேர சொல்லி. நான் ரொம்ப நல்லவன்." அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அந்த ஆளு மேல கஞ்சா வழக்கு இருக்கு. அந்த ஆளு மேல ஆந்திராவுல கஞ்சா வழக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆளு ஆள் கடத்தல், கொலை வழக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆளு வந்து பெயில்லேருந்து வெளில வந்தவன். 2வது மிக முக்கியமான விஷயம், இவங்க எதிர்க்கிறாங்கல்ல இந்த தற்குறி கூட்டம், பாஜக பாசிச சக்தி எதிர்க்கிறானுங்கல்ல, அந்த பாசிச சக்தியிலிருந்து கலண்டு வந்த கம்யூனிட்டி தான் இவன். சந்திரகாண்டியப்பன். பேராவூரணி என் தொகுதி. எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும். இது போதாத குறைக்கு சாட்டை தெரியுமுறைக்கும் என் ஊர் பிரச்சாரத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு, ஆட்டி நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டாப்படி. இப்ப கதர்றானுங்க. என்ன பண்றது தெரியாம கதர்றானுங்க. இப்ப என்ன சொன்னாலும் இந்த தற்குறி கூட்டத்துக்கு அத அவிங்க புரிஞ்சுக்க மாட்டாய்ங்க. அத நம்ப மாட்டாய்ங்க. இருந்தாலும் அவர் வந்து திருந்துறதுக்காக இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கலாம் இல்லையா? அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் பேசுறாரு. முந்தா நேத்து வரையும் கஞ்சா விக்கிறான், ஆள் கடத்துறான், கொலை கேஸ் இருக்கு. அவன் திருந்துறதுக்காக இப்ப டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாவமா இருக்கு அவங்களலாம் பார்க்கும்போது. பரிதாபமா இருக்கு. இதுல போதாத குறைக்கு சீமான் அவர்கள் வந்து புதுச்சேரி போயிருப்பாரு போல. அவர் அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த டிவிகே தற்குறி அணில் குஞ்சு எவனோ வந்து உட்காந்துக்கிட்டு டிவிகேன்னு கத்திருக்கான். நாம் தமிழருடைய பிரச்சாரத்துல. சீமான் கடுப்பாயி, "ஓரமா போய் டிவிடா. ஓரமா போய் டிவி. இல்லாட்டி இங்க வாடா, இங்க வந்து டிவிடான்னு" சொல்லி பேசி, ஒரே கலவரமாயி, நாம் தமிழர் தொண்டர்கள், அண்ணனுங்கள், தம்பிமார்கள் போயிட்டு அவன அடிக்க போயி, காவல்துறை விலக்கி விட்டு, எங்க போனாலும் சம்மந்தமே இல்லாம ஐபிஎல் மேட்ச்ல உட்காந்து டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. கோவிலுக்கு போனா டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இவன் நிம்மதியாவே இருக்க முடியல. பார்க்குக்கு போனா கூட டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த இந்த காதல் படத்துல கடைசியில பரத் வந்து பைத்தியம் ஆனதுக்கு அப்புறம் ஞ் 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 ஞ்ன்னு கத்திட்டு இருப்பார்ல, அந்த மாரி டிவிக்கே 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு தான் நம்ம சொல்றோம் தற்கூரி அப்படின்னு. இதுல இன்னொருத்தன் டிவிக்கேனுடைய ஒரு வேட்பாளரு, வேட்பு மனுவ அவனால ஃபில் பண்ண தெரியல. அவன் இங்கேருந்து நேரா போயிட்டு க எலக்ஷன் கமிஷன் அவங்க ஆஃபீஸ்ல போயிட்டு, "நீங்களே கொஞ்சம் ஃபில் பண்ணி குடுங்களேன் சார்ன்னு" போய் நிக்கிறான். இப்ப தெரியுதா இவைங்கள எதுக்கு நம்ம தற்குறி அப்படின்னு நம்ம சொல்றோம்ன்னு? உன்னால உன்னுடைய வேட்புமனுவை எழுதத் தெரியல அப்படின்னா, நீ எப்படி வந்து சரியா இருப்ப? இதுதான் கேள்வி. மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாஜக எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு. திமுகவ எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு. நாம் தமிழர் எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா, இங்க எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவுமற்ற இது மாதிரியான ஜாம்பிகள நம்ம எதிர்த்து தான் ஆகணும். எதிர்த்து தான் ஆகணும்.
உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப, ரொம்ப முக்கியம். நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் இப்ப எனக்கு திமுக பெரிய ஒரு ப்ராப்ளமா எனக்கு தெரியல. ஆ திராவிட கட்சிகள் பெரிய ப்ராப்ளமா எனக்கு தெரியல. எனக்கு இப்ப பெரிய பிரச்சனை தெரியிறது இவனுங்க தான். நாட்டையே கெடுத்துருவானுங்க. சீரழிச்சுருவானுங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலக்ஷன்ல மிக தெளிவா யோசிச்சு, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.